அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் டியூட். இப்போ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டியூட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு ஒரு 3 படம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம ஏன் டியூட் படத்துக்கு போனோம் அப்படின்னா, மித்த 2 படம் பார்க்கறதே கொஞ்சம் நல்லா சீரியஸாக அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம இருக்க சுச்சுவேஷனுக்கு சீரியஸ்னால் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு சரி ஜாலியாக டியூட் போகலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்து போனோம். இதனாலனா லவ் டுடே டிராகன்னா போனோமா, ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா அப்படின்னு வந்ததுனால சரி ஓகே டியூட் அப்படி தான் இருக்குன்னு நினச்சிட்டு போனோம். அப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால் லவ் டுடே டிராகன் அளவுக்கு 100% இல்லைனாலும் அது ஒரு 50% மேட்ச் பண்ணுச்சு. இது கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ டியூட கதையை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கம் போல் என்ன சொல்கிறது, எல்லா படத்தில் இருக்கும்போது தான் பிரதீப் ரங்கநாதன் வந்து உருப்படாத ஒரு கேரக்டர் மாதிரி தான் நடிச்சிட்டு இருப்பாரு. வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது மாதிரி ஜாலியாக சுற்றிக்கிட்டு ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரிங்க ஒரு ஆள் தான். ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்குற ஒரு கம்பெனி மாதிரி டியூட்னு வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவரோட மாமா வந்து பால்வளத்துறை அமைச்சர், அவரோட பொண்ணு தான் மமிதா பைஜு. ஸோ இவங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க ஒன்றா தான் வளர்கிறாங்க. பிரதீப்க்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் மமிதா வந்து பிரதீப்க்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. பிரதீப் வந்து இல்லை, மமிதா வந்து நான் வந்து ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணுறாரு. மமிதா வந்து ஃபாரின் போயிடுறாங்க. பிரதீப் அப்புறம் ரியலைஸ் பண்ணுறாரு. ரியலைஸ் பண்ணது மறுபடியும் மமிதாவே கல்யாணம் நினைக்கிறாரு. கல்யாணம் பண்ண நினச்சதுக்கப்புறம் மமிதா அங்கேருந்து வராங்க. அதுக்கப்புறம் மமிதா இன்னொரு ஆளை லவ் பண்ணுறாங்க, பிரதீப் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் அவங்க மாமா இருக்கார் இல்லையா, அதாவது பால்வளத்துறை அமைச்சர், அவர் வந்து ஃபஸ்ட்டு காமெடியாக காமிச்சிட்டு இருந்தாங்க, அவர் தான் சரத்குமார். அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுச்சு, அவர் எவ்வளோ சீரியஸான ஒரு ஆளும் இன்டர்வல் ஒரு ட்விஸ்ட் வைப்பானுங்க பாருங்க, உண்மையிலேயே அது வேறு லெவல் ட்விஸ்ட் தான். அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் தான் படமே சூடு பிடிக்க ஆரம்பிக்கும், கதையே அதுக்கப்புறம் தான் நகர ஆரம்பிக்கும். ஸோ இன்டர்வலில் வந்து பயங்கர ஒரு இன்டர்வல் முடிப்பானுங்க, எல்லாருக்கும் ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் கொடுத்து பயங்கரமாக நடக்கும். அதுக்கப்புறம் மமிதா அவங்க லவர் கூட சேர்ந்தாங்களா, அதில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, பிரதீப் ரங்கநாதன் அந்த விஷயம் அதாவது அவரோட கல்யாணம் நடந்துச்சா, இல்லை பிரதீப் ரங்கநாதனுக்கும் மமிதாக்கும் கல்யாணம் நடந்துச்சா, இல்லை வந்து மமிதாக்கும் அவங்க லவ் பண்ணாங்க இல்லையா அந்த பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சா, அவங்க மாமா எப்படி டீல் பண்ணாங்க அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப். ஃபஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புலாம் இருக்குன்னு. ஓரளவு அதை நோக்கி தான் போகிறதுனால நம்ம வந்து பெருசாக அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத மாதிரி தான் செகண்ட் ஹாஃப். நான் மட்டும் இல்லை, எல்லோரும் படம் பார்த்த எல்லாருமே செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வந்து போர் தான், ஃபஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இதில் வந்து நிறையா படம் பார்த்து வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்ட்டு. இது ஒரு ஜென்ஸு இப்போ இருக்க தலைமுறைக்காண்டி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஸோ அந்த லெவலில் நம்ம அப்ரோச் பண்ணுறப்ப இது அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 40-50 வயசுக்கு மேலே இருக்கவங்க கொண்டு வந்து உட்கார வச்சுன்னா அவன் 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு நம்ம உயிர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிறதுல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ரொம்ப கிளியராக சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாய் அபியங்கர் மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் பாட்டு போடுறாப்புல அது என்ன பேசுகிறாங்க, பாட்டு என்ன பாடுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, கத்தி எரிஞ்சிடுறாப்புல. ஆனால் அந்த ஒரு ரிதம் பிடிச்சிட்றாப்புல, இந்த ரிதம் மியூசிக் அந்த ஒரு ரிதம் இருக்கு இல்லையா, அந்த ரிதம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களை பார்க்குறப்பையும் கேட்குறப்பையும் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனால் என்னடா பாடுறாங்கன்னே ஒன்றும் புரியாது, அந்த லெவலுக்கு தான். பட் ஆனால் படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக அந்த ஒரு 2 சாங் ஒரு சாங் வச்சு முடிச்சிட்டாப்புல. 2மே ஹைலைட்டான சாங்ஸ், எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணி தட்டி தூக்கியிருக்காப்புல. சில இதில் சென்டிமெண்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நம்மளுக்கே லைட்டாக அங்கங்கே ஃபீலிங்ஸ் வரும். நல்லா தான் படம் எடுத்திருக்காங்க. என்ன ஃபஸ்ட் ஹாஃப் கொடுத்த அந்த பிரம்மாண்டத்துக்கும் ஹைப்புக்கும் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணுறப்போ மேட்ச் பண்ண முடியல. இருந்தாலுமே படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள், கண்டிப்பாக போய் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஹாஃப் ட்விஸ்ட்டு அந்த இன்டர்வல் வரும் இல்லையா, அதுக்கப்புறம் படம் வந்து எப்படி போய் முடிய போகுதுங்கிற ஆர்வத்திலே போய் முடித்தாங்க. ஆனால் பிரதீப் ரங்கநாதன், அதாவது அந்த கேரக்டர் நடிச்சிருப்பார் இல்லையா அகன்ட்டு, அகன்கிறது அந்த கேரக்டர் பேர், அவ்வளோ நல்ல பையனா, அவ்வளோ நல்லவனா ஒருத்தன் இருக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரையும் யோசிக்க வச்சுது. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இது நடக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரியும் நம்மளுக்கு யோசிக்க தோணும். பட் இருந்தாலும் அந்த கதையாக பார்க்குறப்போ படமாக பார்க்குறப்போ கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, அக்செப்டபுளாக தான் இருக்குது. படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள், கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி, இப்போ இருக்க ஜென்ரேஷன், இப்போ இருக்க சொசைட்டியை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம். அதை சரத்குமாரை உள்ளே கொண்டு வந்து ஒரு செமையான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண வச்சு ட்விஸ்ட் கொடுத்து வேறு லவ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் கண்டிப்பாக ஒரு டைம் பாருங்கள். தேட்டரில் பார்க்குறப்போ இன்னுமே நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். இன்னொரு படத்தோட ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.